नमस्कार, मैं हूं आपके साथ शिवानी शर्मा और आप देख रहे हैं भारत न्यूज। आप सभी का एक बार फिर से बहुत बहुत स्वागत है। स्टेट ट्रक ओनर्स एसोसिएशन के प्रेसिडेंट धनराज ने सेलम में पत्रकारों से प्रेस वार्ता करते हुए कहा कि भारत सरकार ने क्वालिफिकेशन सर्टिफिकेट रिन्यू करने की फीस 850 रुपए से बढ़ाकर 28,200 रुपए कर दी है। हम पिछले 90 दिनों में स्ट्राइक पर हैं, लेकिन ना तो सरकार और ना ही कोई मंत्री इस पर ध्यान दे रहे हैं। 1 लाख ट्रक गाड़ियां खड़ी हैं। ट्रांसपोर्ट मिनिस्टर जो इलेक्शन के काम में बिजी है, उन्हें ट्रक ऑनर्स और वर्कर्स की कोई खबर नहीं है। हमारी रोजी रोटी का सवाल है। यह हैरानी की बात है कि तमिलनाडु के मुख्यमंत्री उन ट्रक ऑनर्स पर ध्यान नहीं दिया जो 90 दिनों से महिलाओं को सुबह सुबह 5,000 देकर स्ट्राइक पर हैं। गाड़ियों के लिए क्वालिफिकेशन सर्टिफिकेट लेने की फीस 1 साल पुरानी गाड़ी के लिए 850 रुपए से बढ़ाकर 1,000 रुपए से ज्यादा कर दी गई है। 25 साल पुरानी गाड़ियों के लिए ये बढ़कर 28,200 रुपए हो गई है। सरकार का लोगों के लिए मुश्किल और परेशानी खड़ी करने का कोई इरादा नहीं है और उसे ट्रक ओनर्स को बुलाकर बातचीत करनी चाहिए। ट्रक मालिकों और वर्कर्स के पास 1 करोड़ 20 लाख वोट हैं। आने वाले चुनावों में इसका असर जरूर दिखेगा। यदि हमारी मांग पूरी नहीं हुई तो अगले कदम के दौर पर हम तंजावुर समेत डेल्टा इलाके में हड़ताल शुरू करने जा रहे हैं। सेलम से बाला अर्जुन श्याम सुंदर की रिपोर्ट। மாநில அரசு செயற்குழு கூட்டத்தில் அதை முடிவெடுக்கிறதுல என்னைக்கு கால தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடருங்கிறது தான் கேட்டுக்கிறோம். அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சின்ன வேண்டுகோள், எங்களுடைய யாராருக்கோ இன்பதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்கிற இந்த ஒரு நிகழ்வை தயவு செய்து கருணையோட செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த 1 லட்சம் நிக்கிற லாரிகளுடைய பொழப்ப நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. 8 வருஷம் மாடல் வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க ரெக்சி பண்ணுவோம். 8 வருஷத்துக்கு மேல போறதெல்லாம் வருஷம் ஒருக்கா பண்ணணும். வருஷம் ஒருக்கா பண்ணும்போது வெறும் 850 ரூபா தான் ஃபீஸ். எந்த மாடல் வண்டிகளுக்கு பண்ணாலுமே உங்க பைக்குக்கு இருக்குது 5 வருஷத்துக்கு மேல போனா, 10 வருஷத்துக்கு மேல போனா 5 வருஷம் எஃப்சி பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, பைக்கு காரு எல்லாத்துக்குமே ஏற்றிட்டாங்க கம்ப்ளீட்டா. இல்லைங்க, எந்த வருஷமா இருந்தாலும் சரி, எந்த மாடல்லாம் கிடையாது. அதுக்கு இது வரைக்கும் இருந்தது 850 ரூபா தான் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 to 13 வருஷத்துக்கு 1000 ரூபா, 13 to 15 வருஷத்துக்கு 5000 ரூபா, 5 to 20 வருஷத்துக்கு 12,500 ரூபாய், 20 வருஷத்துக்கு மேல இருக்கிற வண்டிகளுக்கு 28,200 ரூபாய் பண்ணிருக்காங்க. இதே நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் 500 ரூபாய், 2,000 ரூபாய், 6,000 ரூபாய், 12,500 ரூபாய் குறைச்சிட்டாங்க. 500 ரூபாய், 2,000, 6,000, 12,500 ரூபாய் இங்க குறைச்சி அவங்க வண்டியில எஃப்சி ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க கோர்ட்டுக்கு போனோம். தமிழக மாநில விமர்சனம் பண்ணோம், கோர்ட்ல கேஸ் போட்டு அதுவும் இப்ப என்ன இருக்குன்னா 2 தடவை வந்தது. அதுக்கு கவர்மெண்ட்ல கேவலமான செயல் கவுண்டர் போடல. கோர்ட்ல கவுண்டர் போட சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவங்க உத்தரவு போட்டாங்க. ஆனா இது வரைக்கும் போக்குவரத்து துறையிலிருந்து கவுண்டர் போடாம இன்னொன்னு அது கேஸே லிஸ்ட் ஆகாம இருக்குது. அதையும் நாங்க கோர்ட் மூலியமா முயற்சி பண்ணோம். ஆனால் ஆந்திரா கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில 1.5 மாசம், ஏன்னா இமீடியட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நிக்கிற வண்டியாவது முதல்ல எஃப்சி ஆகட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1.5 மாசம் கொடுத்து அங்கெல்லாம் அதே மாதிரி எஃப்சி ஆகிட்டு இருக்கு. உத்தரகண்ட் மாநிலத்துல 1 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்ப நாங்க கேட்கறது ஒண்ணு குறைக்கணும் அல்லது 1 வருஷம் தள்ளி போடணும்னு தான் நாங்க கேட்கறோம். 1 லட்சம் லாரினா நினைச்சு பாருங்க எவ்வளவு இதுல இருக்காங்க, எத்தனை ஆயிரம் குடும்பம் இருக்குது. அதை பத்தி மாநில அரசு கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்கல. கேட்டா மத்திய அரசு கேளுங்கிற, மத்திய அரசு ஒவ்வொரு செயல்களையும் மத்திய அரசு கேட்டுதான் இங்க செய்யறாங்களா? எதுவுமே கிடையாது. அதனால